காத்திருக்கிறனால எவ்வளோ கேட்கும்னு தெரில. அவங்கெல்லாம் போயிட்டாங்க. இப்போ நான் வந்துட்டு முன்னாடி இப்படி உக்காந்துருந்தான். லைட்டு போடாமல் இருந்தா எல்லா டாப்லையும் இந்த டைம் பிரச்சனை. ஆமாம் உனக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட சண்டே ரொட்டீன் தான் பார்ப்பீங்க. வெளில சரியான சூறாவளி காத்தடிக்குது. நான் இன்றைக்கி காலேஜுக்கு என்னெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் டே வராது. நான் காலேஜுக்கு என்னெல்லாம் எடுத்து வைக்கிறேன், நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அதுதான் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான்வெஜ் எடுக்க கிளம்பிட்டோம். உனக்கு என்னைக்கு காலேஜ் ஸ்டார்ட்? எனக்கு வந்துட்டு நாளைக்கு, அதாவது இந்த வீடியோ இன்றைக்கி தான் பார்ப்பீங்க. நாளைக்கு மண்டே எனக்கு ஸ்டார்ட்டு, இவளுக்கு ஃப்ரைடே. ஸோ எல்லோரும் வந்து விஷ் பண்ணுங்க. பாப்பா செகண்ட் இயரில் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகிறேன். நான் பேசினா கேட்காது. செகண்ட் இயரில் நான் ஃபஸ்ட் டே போகிறேன், ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் டே காலேஜ், ஃப்ரைடே போகிறாங்க. ஸோ எல்லோரும் உங்கள் வீட்டு குழந்தைங்களா நினச்சி பாப்பாவுக்கு வந்து விஷ் பண்ணுங்கள். போன டைம் மாதிரியே ரக்ஷு இந்த டைம் வந்து நல்ல பர்சன்டேஜில் பாப்பா வந்து எக்ஸாமில் அட்டன் பண்ணி நல்லபடியாக பண்ணணும்னு சொல்லி எல்லோரும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நாளைக்கு போகிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆல் தி பெஸ்ட் செல்லப்பட்டீங்களே. நான் கவிஸ்லையும் சரி, சண்டைக்காரி சிஸ்டர்ஸ்லையும் சரி நான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு ஃபஸ்ட் டே, அதாவது செகண்ட் இயரில் தேர்ட் இயரில் நாளைக்கு காலேஜ் போகிறீங்க எல்லாத்துக்கும்டா ஆல் தி பெஸ்ட்டாக எல்லோரும் நல்லபடியாக பண்ணுங்க. உங்கள் அப்பா அம்மா உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை காப்பாற்றுங்க. நல்ல நீங்கள் பேசுங்க. இப்போ வாங்க நம்ம வெளியில் போய் நான்வெஜ் எடுத்துகிட்டு வரலாம். இந்த காற்றுல போகிறது தான் கஷ்டம். எஸ், இவன் குளிச்சுட்டா இப்போ குளூரில் தான் வர போகிறான். சரியான காற்று. சரி, நான் தலையை கொண்டு போட்டு வரேன். சரி, நான் வண்டி இறக்குறேன். காத்திருக்கிறனால எவ்வளோ கேட்கும்னு தெரில. அவங்கெல்லாம் போயிட்டாங்க. இப்போ நான் வந்துட்டு மிஷின் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வேலையை செய்யணும். அவங்க போயிட்டாங்க சிக்கன் எடுக்கிறதுக்கு. நான் தான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ நான் மிஷின் ஆன் பண்ணிட்டேன், பாத்திரம் விளக்கிட்டு அவங்க வரத்துக்குள்ளே பிரெட் ஆம்லேட் போட்டு வச்சா வந்தோடனே சாப்பிட்லாம். இந்த பட்டு பையனுக்கு என்னாச்சு தெரியல. பட்டே ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சல்ஸ் கத்தல்ஸ் எல்லாம் இருக்குது. என்னன்னு ஒன்றும் புரியல. என்ன பண்ணுற? மட்டன் அலசிட்டேன். இந்த ஒரு ரீல் வரும்ல, 2 சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா ஒருத்தவங்க வந்து நான்வெஜ் பச்சைக்கடலை கை வைப்பாங்க, இன்னொருத்தவங்க வைக்க மாட்டாங்கன்னு. அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் எப்போவுமே நான் தான் அலசுவேன். கையெல்லாம் சிக்கன் மட்டன் எல்லாம் கை வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி. ஆனால் ஆக்கி வச்சா மட்டும். இப்போ வந்து இப்போ வந்து மட்டன் அலசிட்டேன். அடுத்து சிக்கன் அலசணுமா? கொழுப்பு அலசுறதாமா? ஆமாண்டா. கொஞ்சமா. அப்புறம் இந்த கவர் என்ன நினச்சேன், தூக்கிட்டு போய் போட்டு 100 ரூபா போச்சு. கொழுப்பு வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? நீ சரியான கூட்டமே இல்லை. 3 கடை தேடி போய் அருள்புரம் எப்போ எடுக்கிற பாட்டி கடை தான். அம்மா கொழுப்பு நல்லா தண்ணி நிற்கிது, பார்த்துக்கோ. முன்னாடி இப்படி உக்காந்துருந்தான். படு நடிப்பு பாரு. மூஞ்ச மறைக்குது பாரு. கேமரா எடுத்தோடனே எஞ்சி உட்காந்துட்டாரு. மாட்டாமலையா போயிடும். ஏமா மூஞ்ச மறைச்சிட்டாரு. இடம் வேற பத்த மாட்டேங்குது அவன் இருக்கிறதுக்கு. அந்த மிக்ஸி எடு, என்னதான் பண்றான்னு பார்ப்போம். இந்த மிக்ஸி எடுத்துட்டு பாப்பா. எடுக்க சொல்லிதான் உங்க போய் கை வைக்கிற பாரு. கீழே கிரைண்டர் பக்கத்துல படுத்தாச்சு. அடுத்து பேக்ல இருந்து இங்க வந்தாச்சு. நீ சமைக்கிற வரைக்கும் அங்க பாரு. படுத்துரு சாமி, படுத்துரு சாமி. இந்த இடத்த கண்டுபிடிக்கிறான் தூங்குறதுக்கு. நீ
படத்துக்குப்பா அவளுங்க கிடக்குறாளுங்க டுபா கொடுங்க. வந்து நம்ம கூட படுத்தாலும் இப்படி இப்படி பண்ணியே கை ஃபுல்லாக புண்ணாக்கி விட்டோம். கீழே பேண்ட்டை பிடிச்சி மேலே ஏறி இங்கே வந்து உட்காந்து குச்சி. அதுக்கு இன்னைக்கு என்னமோ பைத்தியம் முடிச்சிச்சு, காலுங்க கத்திக்கிட்டு 2-3 நாள் அது கத்துறது எப்படின்னா நிறுத்தாம அப்படியே அது நாக்கு கத்தும். வந்து பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டேன். ரெசிபி எடுத்துகிட்டு அப்படியே ரெடி பண்ணிட்டேன். இந்த பக்கம் சிக்கன் வறுவல் பண்ணியாச்சு. டே என்னடா பண்ணுறீங்க 2 பேரும்? திருத்தமாக உட்காந்து இருக்கோம். கொழுப்பு பெரட்டி கொடுத்தேங்க, அதை 2 பேரும் உட்காந்து திருட்டுத்தனமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கொழுப்பு ஆக்சுவலாக எங்கள் 3 பேர்த்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ எத்தனை பேருக்கு கொழுப்பு பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வேணுமா? எனக்கே எச்சு ஊறுதுடா. நாங்கள் பாருங்க ஒரு கரண்டி எடுக்கிறதுக்குள்ள ஒன்று எடுக்கிறதுக்கு இல்லாமல் எங்கே வந்து படுத்துருக்காம பாரு. கம்முன்னு இருக்கணும் ஒரு 2 நிமிஷம் இருக்கு. சரி நீ கூட்டு, நான் மற்றெல்லாம் எடுத்து வைக்க போகிறேன். நீ கூட்டு. செம்மையாக இருக்கு. நீ சொல்கிற சீரியஸாகவே செம்மையாக இருக்கு. நல்லா காரசாரமா நல்லா சூப்பர். ஆவி பறக்க இவனுக்கு என்ன ஒரு பேட் ஹேபிட்னா தயிர் யூஸ் பண்ணிக்க மாட்டான். மட்டன் எனக்கு நோ தயிர், எப்பயாவது ஊற்றிப்பேன். சரி ஓகே, இப்போ நானும் சாப்பிட்றேன். எனக்கு பசிக்குது, நானும் சாப்பிட்றேன். போட்டு என்னடா எந்த பக்கம் போனாலும் இருட்டா தெரியுது. லைட்டு போடாமல் இருந்தால் இருட்டாக தெரியும். இவ்வளவு தானே தெரியும். மேடம் காலேஜ் நாளைக்குன்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கோ? ஆமாம், அங்கே ஃபஸ்ட்டு டேவே லேபு. மற்ற நோட்ஸ் நோட்டுன்னு நான் கோடே போட மாட்டேன். லேப் நோட் இல்லை, அதனால கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு 4 சைடு கோட் போட்டு போகிறேன். மீதி 2 நோட் எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு 3 சப்ஜெக்ட் பீரியட் தான், ஆனால் 6 பீரியடு. லஞ்ச் இல்லை, 4 பீரியடு லேபு, 1 பீரியட் மாலிகுலர் பயாலஜி, அப்புறம் என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜி இதுதான். அதனால் இது வந்து பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ப்ராக்டிக்கலுக்கு. சோறு பீரியடு தான் தூக்கிட்டாங்களே. அப்போ என்ன கிளாஸ் ரூம்லேயே அப்படியே வச்சு சாப்பிட்டுக்கிறதா? எடுக்கிறதுக்கு உட்காந்து திங்கிறது வேண்டியது, வேற வழி இல்லை. அப்படி பண்ணோம்னா அவ்வளோதான், தூக்கி போட்டுருவாங்க. சரி ஓகே, நீ கோட் போட்டு போப்போம். நாளைக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம்? பேக் எடு. பேக்கில் இப்போ வரைக்கும் ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே ஒரு லோட் ஆஃப் பென்னு தான் கிடக்கு. இப்போ எடுத்து வைக்க போகிறேன். நீ மைக் எடுத்துட்டு வரீங்க. ஃபைல் இது பாரு, அதில் எவ்வளோ பேனாக்க இருக்குது? அது எடுக்கிறதுக்கு வரும். 10 மணிக்கு குளிச்சார். நீங்கள் வேறு தலையை அவுட்டா என்ன போச்சு சீயர் ஒரே நிமிஷம். இவ்வளோதான். அது இது 2 அது கொடுத்துச்சு. இல்லைன்னா எனக்கு இவ்வளோதான் காலேஜ் கொண்டு போகிறது. உள்ள அங்கே வேறு இன்னொரு கை உள்ள இருக்குமே, அது வெளியே வச்சுட்டு இருக்கு. எனக்கு பிங்க் கலர் ஸ்டிக்கும் 2 ஆரஞ்சு இருக்கு, ப்ரௌன் இருக்குது. எனக்கு பிங்க் கலர் ஸ்டிக் வேணும். ஏன்னா எங்கள் மேம் மாலிகுலர் பயாலஜிக்கு 5 ஸ்டிக் இல்லாமல் கிளாஸ்க்கே வரக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் இப்போ ஃபைல் வச்சுருக்கேன்னா இந்த 3 நோட்டு, இந்த ரஃப் நோட்டு வைப்பேன். வாங்க அப்புறம் வேறு என்ன வைக்கலாம். டிஃபன் பாக்ஸ் தான் காணோம். துணி எடுக்கல, லேப் கோட் தேடணும். அது எங்க இருக்குன்னு டிஃபன் பாக்ஸை காணோம். எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளதான் இருக்கும். இல்ல நான் அப்பல வந்து அது எடுக்கும்போது நீ பார்த்துட்டேன். இல்ல நான் பார்க்கவே இல்லை. டிஃபன் பாக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இது அது நான் ஒடுக்கல, தூக்கி போட்டு விளையாண்டு ஒடுக்கிட்டாங்க. என்ன ட்ரெஸ் போட போறீங்க மேடம்? ஃபர்ஸ்ட் லேப் கோட்டு செருப்பு எடுத்து வைக்கணுவா? போட்டா பரவாயில்ல. சரி விடு.
அப்போ அந்த அந்த ஒயிட் போட்டு போறியா? ஆமாம். ஓ அதுக்கு புது ஸ்டூலு இழுக்குது பாரு. ஏன்டா இவ்வளவு நேரம் குதிக்குது நிப்ப? கழட்டி வச்சுட்டு லேப்டாப் போட்டுப்பேன். அதுக்கு எனக்கு செருப்பு போட கவர் வேணும், கோட்டு போட கவர் வேணும். தலைமையில வச்சுட்டு போ. கவரா இல்ல அத்தனை கவர் காணும். அந்த டாப்புக்கு நான் என்னம்மா பேண்ட் போட? எதுடா இது ஒயிட் கீழே இருக்குதுல்ல, அது 2 ஒயிட் வச்சிருக்குது இல்ல, தெரியல எதுன்னு தெரியல. இதுக்கு பச்சை கலர் தானே போடணும். அதுக்கு பிங்க் கலரு டிஷ்யூ, அதுக்கு கீழே அதுக்கு கீழே அதான் ஏதோ இது ஆரஞ்சு கலர் சொன்னீங்க. ஆரஞ்சு போடலாம், கிரே கலர் மாதிரி போடலாம். கிரே கலர் தான். ஃபிளாஷ் தான் ஆஃப் ஆகுது. ஓகே சரி ஏதோ ஒரு கலர் போட்டு. அப்புறம் 2 கலர் பேண்ட் மட்டும் நிக்குது. எனக்கு கவர் வேணும். ஐயே போ. செருப்பு பட கதவு பின்னாடி அத்தனை கவர் இருக்குதுல, எடுத்து போட்டு போ. கதவு பின்னாடி எத்தனை கவரா? எங்க கேரி பேக் அத்தனை இருக்குதுல்ல. கேரி பேக்லாம் வேண்டாம் எனக்கு. காலேஜ்ல கொண்டு போய் செருப்பு கழட்டி போறதுக்கு உனக்கு நல்ல கழட்டி போடலாம் இல்ல, உள்ள போய் பார்ப்போம். கழட்டி போடல, பெஞ்சு கழியே வச்சிருவேன். கழட்டி போட்டா காணாம போயிடும். சொன்ன எல்லா டாப்லயும் இந்த டைம் பிரச்சனை. ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்காடா எனக்கு எல்லாமே. ஏய் நீ ஆட்ட கேமரா ஆடுது. உன்னை பெத்ததே பிரச்சனைங்குதம்மா. ஐயோ மடிக்க வேற கஷ்டமா இருக்கு. வச்சுட்டு லேப் கோட்டை கொண்டு போய் பேக்குள்ள சொருகணும். புது டாப் போட்டு போய் நாளைக்கு வந்துட்டு லேபு போட்டு போறதுக்கு இது வேற. அப்பனா அவ பழைய டாப் போட்டு போனாலும் அதுவும் நீ ஏத்துக்க மாட்டேங்கிற. அதுதான் பாரு, நீ போட்டு போ சாமி. நான் என்ன பண்ணாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒழுங்கா நான் அதுக்கு புதுசெல்லாம் பத்திரமா வச்சிருப்பேன்னா வச்சிருந்து பழசு கிழிஞ்சோடனே புதுசு போடுவேன். அப்ப அதுக்கு நான் எடுக்காமலே இருந்திருக்கலாமே, கிழிஞ்ச பின்னாடி எடுத்து கொடுத்துருக்கலாமே. அப்ப அது என்கிட்டயே இருக்கட்டுமா? ஆசையா இருந்துச்சு எடுத்தேன், அது ஒரு குத்தமா? நான் உனக்கு செலவு வைக்க கூடாதுன்னு தானே யோசிக்கிறேன். ஏன் சைலண்டா பாக்குற? உனக்கு தேவையில்லாம இருந்தது. அம்மா இது எப்படி ஆர்சிபி வந்துட்டு 18 வருஷம் கழிச்சு இந்த வருஷம் கப் அடிச்சாங்க. அதே மாதிரி ஏதோ ஐசிசின்னு ஒரு கிரிக்கெட் மேட்ச் வெளிநாட்டில் நடக்க மாட்டுக்கு, அதுல 27 வருஷம் கழிச்சு ஒரு டீம் ஜெயிச்சுக்கு. ஆமா 150 வருஷமா அந்த நாடு வந்துட்டு அடிமையா இருந்துச்சாமா பிரிட்டன் கிட்ட. ஒழுங்காவே மடிக்க மாட்டேங்க. இப்போ வந்துட்டு முன்னாடி 150 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டன் கிட்ட அடிமையா இருந்துச்சு அந்த நாடு. சரி பண்ணுங்க